எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஷெரின் மீடியா. நாங்கள் வந்து இப்போ சரி சண்டே ஈவினிங் வந்து எங்கேயாவது அத்தா வெளியே சாப்பிட கூட்டிகிட்டு போக சொன்னால் அத்தா வந்து சரி ஓகே நீ சொல்லி எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம அன்னைக்கு ஒரு நாள் வந்து வேஃபில் பாதிக்கு போய் சாப்பிட்டுட்டு போனோம். ஆனால் வேஃபில் கட்ட திறக்கல, இன்னைக்கு சண்டே திறந்துருக்கும்னு சொல்லி அத்தா வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து வருங்க சிவானாவும் அம்மா வந்திருக்காங்களா, அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ஆமாம் சீஃப் கெஸ்டாகவும் அவங்க 2 பேரும் எங்களுக்கு அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். சரியாத்தா? இன்னைக்கு வந்து அஸ்பக் இல்லை, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி அவன் மசனக்குடி போயிட்டான், அதனால நம்ம மட்டும் இன்னைக்கு போவோம். என்னத்தா துடிலூர்ல இவ்வளோ டிராஃபிக்கு சண்டே, அதுமா இங்க பாருங்க எவ்வளோ டிராஃபிக். நாங்க சரி ஏதாவது சாப்பிடலாம் ஈவினிங் டைம்லன்னு சொல்லிட்டு வந்தா இவ்வளோ டிராஃபிக் ஆயிருக்கு. இதுல ஆம்புலன்ஸ் வேற. அங்க நம்ம வடமதுரை டர்னிங்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் டிராபிக் நிக்குது பாருங்க. கையை கொஞ்சம் முன்னாடி வை. வண்டி ஓட்டணுமா? சரி சரி. அத்தை வாச்சு இப்படி பொறுமையா சொல்றாரு. அஸ்பக்லாம் மண்டையிலே அஸ்பக் வந்து இல்ல, அவன் வந்து மசனக்குடி போயிருக்கான், அதனால அவனுக்கு போட்டியா நம்ம இந்த வாரத்துக்குள்ள மசனக்குடி போலாம். சரியாதா? ஏன் அவன் வர மாட்டீங்களா? சொல்றேன், கார்ல இடம் பத்தாது, நம்ம மட்டும் போலாம். இன்னைக்கு வந்து எங்க கூட அம்மாவும் சிவானாவும் வராங்க. எல்லாம் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க? எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக ஏதாவது சாப்பிட வாங்கி தருவேன் தான் அப்படின்னு சொல்லிதான் அத்தாவும் இது சிவானாவும் அம்மாவும் வராங்களாம். குடிக்கிற மாதிரி இருந்தா கூட போதும், ஹெவியா கூட வேண்டாம் அப்படின்னா அந்த டீயை தான் மீன் பண்ணி சொல்றாங்க ஒரு டீக்காக. அதான் டீ தான், டீலயே டிஃபரெண்டா ஏதாவது ஒரு டீ, இந்த மாதிரி தந்தூரி சாய் எல்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இங்க இருந்தா கூட்டிட்டு போலாம்ல. இருக்கு தந்தூரி சாய் ஆர்எஸ் புரத்துல இருக்கு, நான் கூட்டிட்டு போறவங்கள. உங்களுக்கு பிடிக்குமாத்தா? பிடிக்கும். பிடிக்கும்ல, இல்ல அவர் எப்படின்னு தெரியாது அவருக்கு. ஒரு டைம் அஸ்பக் வாங்கி கொடுத்துருக்கான் எங்கேயோ தந்தூரி சாய். அப்படியா? அவன் எப்ப வாங்கி தரான்? ஒரு டைம் சூடா அதுல பானையில ஊத்துனாங்க, அது கப்பு கிளாஸ் கப் இருக்குல்ல, மண் கப்பு, ஆமா அதுல சூடா ஊத்துனாங்க. கவுண்டம்பாளையத்துல அஸ்பக் வாங்கி கொடுத்தான். சேரநகர்ல. அப்படியா? சரி நம்ம ஒரு நாள் போய் குடிக்கலாம். ஓகே. இங்க பாருங்க, நான் இங்க எவ்வளவு கடை இருக்குன்னு. கடைக்கு எவ்வளவு வந்திருக்கு? சண்டே எதுமா நிறைய கடை இப்போ ஓபன் பண்றாங்க போல தான் இங்க. டெய்லி சாயங்காலம் பஸ் இல்ல கடை இருக்கு, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நிறைய கடை இருக்குதா. இந்த வேஃபில் கடை வந்துருச்சு, இன்னைக்காச்சும் இருக்கணுமா. இந்த வேஃபில சாப்பிட்டு பாத்துறணும்னு தான் நானும் பாக்குறேன். இங்கதான் தான் இருக்கு. இந்த திறந்துருக்குதா, இந்த திறந்துருக்குதா, இந்த எப்படியோ திறந்துருக்கு. ஆமா இந்த கடை தான். ஏன் லைட்டு போடாம வச்சிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கிங்கே இல்ல. சரி இருங்க போய் வாங்கிட்டு வருவேன். நம்ம வந்து இப்போ வேஃபில் சாப்பிட வந்திருக்கோம். ரொம்ப நாள் வந்து அந்த கடை இல்லைன்னு சொல்ல வேண்டியது, அந்த கடை இருக்கு, வாங்கி சாப்பிடலாம். நான் வந்து இப்போ ஓரியோவும் அதுக்கப்புறமா கிட்கேட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பேசாம டேக் அவே வேண்டாம்னு சொல்லிட்டு அத்தா வந்துட்டாரு. டேக் அவே வேண்டாம்னு சொல்லிடு, உடனே தந்துடுவோம். சொல்லிட்டேன் டேக் அவே இல்லை டைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ டேரெக்டாக எங்கே இருக்கோம்னா நம்ம கேஎஃப்சி பீஸா ஹட்லாம் இருக்குல்ல, அதுதான் இது. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கும் அதுக்கப்புறம் நம்ம டாமினோஸ் காம்ப்ளெக்ஸ்க்கும் சென்டரில் ஒரு கடை. அத்தா வந்து வேஃபில்னா என்னன்னு கேட்குறாரு, ஏன்னா அவருக்கு தெரியாது. நான் எதை சொல்கிறேன் என்னன்னா, ரொட்டி இருக்கு, ஐஸ்கிரீமோட கோன் ஐஸ் இருக்குல்ல, அதில் கீழே ஒன்று இருக்குல்ல கோனு, அதை வந்து இவங்க இந்த வேறு இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணி அதில் வந்து டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. என்ன டாப்பிங்ஸ்னால், இப்போ நான் வந்து கிட்கேட்டும் ஓரியோவும் சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி மேலே டாப்பிங்ஸ் வச்சு கொடுப்பாங்க. அதுதான் நல்லா இருக்குமா? எனக்கு அன்னைக்கு எனக்கு நானும் சாப்பிட்டதில்ல. ஒரு டைம் வந்து அஸ்பக் வந்து ஒரு சிங்காநல்லூரில் வந்து ஒரு கடையில் வேஃபில் வாங்கி கொடுத்தான். அப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட போகிறேன். நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் எப்படின்னு.
அதனால 2 சொன்னேன். ஏன்னா என்கிட்ட யாரும் பங்குக்கு வரக்கூடாதுல்ல, அதனால. ரெண்டுமே 2 வாங்கியிருக்கோம். 2 வந்து 240 rupees. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியோ. சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்பூன் இல்லையா? ஸ்பூன்லாம் இல்லை, கடிச்சு தான் சாப்பிடணும். என்ன ரொம்ப மொசுக்குன்னு இருக்கும். எப்படி இருக்கு? வேம்புன்னா இது வந்து ஒரு இருக்கணும். நான் அப்படிதான் யோசித்தேன். இது பிரெட்ல எப்படிதான் இருக்குது? சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது அத்தாக்கெலாம் பிடிக்காது. எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து டெசர்ட் ஐட்டம்மா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அப்படி தான். இது அதை விட ரொம்ப இதுவாக இருக்குது. இது வந்துட்டு கிட்கேட் வேஃபிள். கிட்கேட் சாக்லேட் போடுறதுல அதனால தான் வெள்ளை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டி புகை விட்ட மாதிரி இருக்கு, கருக்கின மாதிரி இருக்கு. கருப்பட்டி மாதிரியா இருக்கு. கருப்பட்டி மாதிரி இருக்குன்ட்டீங்க. ஆமாம் சார். சரி சாப்பிடு. சரி, அவங்களுக்கு பிடிக்கலையா? ஆனால் எனக்கு இதை விட கிட்கேட் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. அதை விட பரவாயில்ல. ஏன் சொன்னேன்னா நல்லா இருக்கு. அந்த ஸ்வீட் கூட திகட்டுற மாதிரி ஸ்வீட்லாம் இல்லை. என்னன்னா எனக்கு அந்த வேஃபிலோட ஃப்ளேவர் மட்டும் பிடிக்கல. ஐ மீன் இந்த இது இருக்குல்ல, இது பிடிக்கல. மேலே டாப்பிங்ஸு அதெல்லாமே நல்லா இருக்குது. திகட்டுற மாதிரி இனிப்பு இல்லை எல்லாம். ஏன்னா இந்நேரம் எனக்கு பல்லு வலிக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டானா. எந்த மாதிரியும் இல்லை, சூப்பராக இருக்குது. பட் அந்த இது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. நல்லா இருக்காத்தா? நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த 2 ஃப்ளேவர் சாப்பிட்டீங்கல்ல, டேஸ்ட்டு வேறு வேறையாக இருக்கா சார்? ஆமாம், வேறு வேறு ஃப்ளேவர். அதனால இன்னும் ஒரு பீஸ் சாப்பிடலாம் ஆசைக்கு, அவ்வளோதான். ஒன்று வாங்கி 4 பேர் சாப்பிட்டுக்கலாம். நீ மாதிரி ஆளுக்கு உங்களை ஹஸ்பண்ட் கொடுத்தா சிம்பிளாக சாப்பிட்றியா? ஆமாம், கரெக்டு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்கும் அத்தை. ஏன்னா அத்தா சாப்பிடுவார். ஃபுட்டெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபுட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருக்கு அந்த டேஸ்ட்டுக்கு மட்டும்தான். எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் ஆகாது. ஆனால் அம்மா எனக்கு இது வேண்டவே வேணாம், டேஸ்ட் கூட பண்ணி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. நாட் பேட், நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி நினைச்சுட்டு ஆயிருக்கா? ஆமாம், எவ்வளோ நாளாக நினச்சேன். நானும் மொறுமொறுன்னு இருக்குன்னு நினச்சேன் தா. அவங்க நினைப்பாது. ஏன் அது என்னமோ வலுவலுன்னு இருக்கு கருமம். திகட்டி இருக்காமா. நான் சிவானாக்கும் பிடிக்கும். சிவா டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுனால என்ன, நான் சாப்பிடுங்கண்ணா, நல்லா தான் இருக்கும். இந்தாங்கண்ணா. ஹில்ட் ஆகி போச்சு எல்லாமே. ஆனால் ஸ்பூனுக்கே சாப்பிட்றதுக்கு இல்லைடா. வச்சிருந்தாங்களோ ஒரு நாங்கள் 2 வச்சுக்கோங்க. என்னது ஸ்பூன்? அது வந்து கிட்கேட்டு. அது வந்து ஓரியோனா, இது கிட்கேட்டு. இங்கே பாருங்க, இதுதான் சொன்னேன். நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. சிவானா நல்லா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்குது. எஸ், யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்குது, வயசானவங்களுக்குலாம் பிடிக்கல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீ சொன்னா ரொம்ப இனிப்பாலாம் இல்ல. அந்த அததான் சொன்னோம்ல, மேல இருக்கலாம் நல்லா இருக்குடா டேஸ்ட். எனக்கும் பிடிச்சது. அந்த லாஸ்ட்ல அந்த மெல்றப்போ திகட்டணும்ல, நான் ஒரு இனிப்பு அந்த திகட்டு இல்லை இல்லை ஜவ்வு மாதிரி வருது. அதுதான் எனக்கு பிடிக்கல. அது வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்துருந்தாச்சுன்னா சூப்பரா இருந்துக்கணும். 120 ஒர்த்தானா? சிவானன்ட்ட கேட்போம். 120 ஒர்த்தா ஒர்த் இல்லையா? உயிரை கொடுக்கலாம் சார் அப்படின்னு.
120 நான்வெஜ் கன் சிக்கனே 100 ரூபாய்க்கு தராங்க. 100 ரூபாய்க்கு ஆமா நான் வந்து இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். நாங்க வந்து ஒரு ஷவர்மா கடை ஒரு கன் சிக்கன் 100 ரூபாய். ஷவர்மா எவ்வளோனா? அதுவும் 90 ரூபா தான். சூப்பரா இருக்கும். 110 பிளேட் ஷவர்மா வாங்குவோம் 150 ரூபா. வயிறு ஃபுல் ஆயிரும் அதுவே. இது இப்படி பார்க்கும்போது இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி எப்பயாவது நீங்க ட்ரை பண்றீங்கன்னா வேஃபில்லாம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். கையெல்லாம் இங்க இருங்க. இத வாங்குனதுக்கு ஒரு கன் சிக்கன் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. சரி வா அம்மாக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கன் சிக்கன் வாங்கி கொடுப்போம். எனக்கு இந்த இதுதான் நம்ம ஒரு கன் சிக்கன் ஷவர்மா சாப்பிடுவோம்ல, அதான் அது பக்கத்துல அது கூட இன்னொரு சிக்கன் வாங்குவோம்ல, அதுதான் கன் சிக்கன். அதுவும் நல்லா இருக்கும். ஆனா நம்ம வீட்ல வேக வச்சா பத்தினா வேகவே மாட்டேங்குது. அவங்க மட்டும் 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வேக வச்சு கொடுத்துறாங்க ஜம்முன்னு. சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்பாட் கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் இது வந்து நான் எப்பயும் ட்ரை பண்ணாதது, நான் இப்போ ட்ரை பண்ணேன். என்னோட ரிவ்யூஸ் நீங்களும் வந்து இந்த வேஃபில் மட்டும் எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்கு. நீங்களும் வந்து வேஃபில் சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கா, இல்லை வேற ஏதாவது கோயம்புத்தூரில் டேஸ்டான வேஃபில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம போய் சாப்பிட்டு போவோம். ஏன் தான் ஏன்னா எனக்கு லைட்டாக டிசப்பாயிண்ட் தான் ஆயிடுச்சு. நீ நம்பலனால அதுதான் நெசம். நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா சொல்லலை. ஆஹா அப்படி சொல்லல. இந்த எல்லாருக்கும் சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல, சப்பாத்தி மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ வலுவலு சாப்பிடாத ஆளு நீ. சப்பாத்தி மாதிரி டப்பா சொல்ற மாதிரி சொல்ற ரிவ்யூ. சப்பாத்தி மாதிரி இருக்குது. நான் அன்னைக்கு அஸ்து பழம் கொடுத்தது முறு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஹாட்டா கொடுத்துருங்க. ஆனா அவங்க பாக்ஸ்ல இருந்து அந்த க்ரீம் எடுத்து கொடுத்தாங்க உனக்கு. இது வந்து இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல, அதனால அத்தாக்கு வந்து ஃபாதர்ஸ் டே ட்ரீட். ஒரு 150 ரூபா 150 ரூபாயோட ஒரு வாய் 2 வாயா 2 கோல். அத்தா சொல்ல இந்த 150 ரூபா என்கிட்ட கொடுத்துருந்தா நான் என்னென்னமோ வாங்கிருப்பேனேடா. 150 ரூபா அதெல்லாம் இல்ல, இதான் ஃபாதர்ஸ் டே ட்ரீட். சாப்பிடணும். பிடிச்சதா இருக்கணும்ல. பிடிச்சதா இருக்கு. என்ன சொன்னீங்க? நல்லா இருக்குதானே சொன்னீங்க. அப்புறம் என்ன இது சாப்பிட்டதுக்கு ஒரு வாய் 2 வாய் சாப்பிடலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக ஒரு முன்னும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஒன்று சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா அதான் இங்கே போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. இதான் அத்தாக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டே ட்ரீட். இதோ இந்த வேஃபில் காட்டில் தான் சாப்பிட்டோம். நம்ம இங்கேருந்து இப்படி வந்து அவ்வளோதான், இங்கே நின்றுட்டாச்சா. இப்போது கடைசியாக நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வரோம் அப்படின்னா அந்த KFCலலாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது டெசர்ட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த வேஃபில் காட்டில் போய் நீங்கள் டெசர்ட் சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்த சைடு வந்து ஃபுல்லாக பிராண்டட் தான் இருக்கும். பேண்டலூன்ஸ் இருக்கும், பேபி ஷாப் இருக்கும், KFC, ஆனந்தாஸ், பீஸா ஹட்டு, வேலன் காஃபி, இது எல்லாமே இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவேரா ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஹாஸ்பிட்டல். இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் அதோ அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை தெரியுது. அந்த தள்ளுவண்டி கடையில் தான் வந்து காளான் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ரோடு போகலாமாம்மா? நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பானிபூரி பையா கடையில். இது எங்கன்னா நம்ம விஸ்வநாதபுரத்தில் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து இவர் கடை போட்டிருக்காரு. இப்போ ஆமாம் 3 மணிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு 10 மணி 11 மணி வரைக்கும் இருப்பார். இங்கே ஆமாம் சாரி தண்ணி காலி ஆகிற வரைக்கும் அவர் இருப்பார். சூப்பராக போடுவார். இது வரைக்கும் நிறைய இடத்துல பானிபூரி சாப்பிட்ருக்கோம். ஆனால் இங்கே மட்டும்தான் எனக்கு சாப்பிட்டு திருப்தி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பானியெலாம் வந்து அருமையாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த சைடு இருந்தீங்கன்னா இவர்கிட்ட மோஸ்ட்லி இவர்கிட்ட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.